வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். இந்த vlogோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நான் வந்து கத்தாருக்கு போகிறதுக்காக பேக்கிங் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ எந்தெந்த திங்ஸு எப்படி வாங்குறேன், என்னெல்லாம் வாங்குறேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. இப்போ வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா, அம்மா வீட்டுக்கு வந்து வந்திருக்கோங்க. நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தப்போ ஒரு 2 hours இருந்தேன், அதோடு சரி. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்திருக்கேன். இப்போ வந்து ஒரு 3 days இருப்போம். 3rd டேவே நாங்கள் வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இப்போலேருந்து நாங்கள் வந்து ஷாப்பிங் எல்லாமே ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கொரியர் வந்துருக்குங்க. இந்த கொரியரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கான திங்ஸ் எல்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ்க்கான திங்ஸ் எல்லாமே இருக்குது. அவங்க வந்து கத்தாரில் வந்து டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. கத்தாரில் வந்து தீபாவளி செலிப்ரேஷன் வந்து நாங்கள் போன உடனே வந்து வரப்போகுது. நியர்பை ஒரு 2 daysக்குள்ளாரே வரப்போகுது. அவங்க டான்ஸ்க்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றுக்கு ஃப்ரெண்டு இன்னொரு கொரியர் அனுப்பி விட்டாங்க. இந்த தடவை லீவில் தான் செம்மங்க. இருக்கிற லீவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 10 days தான். ஆனால் விறுவிறுன்னு ஓடிடுச்சு. லாஸ்ட்டு 3 நாள் எங்களுக்கு கொரியரை ரிசீவ் பண்ணுறது, அன்பேக் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, அன்பேக் பண்ணுறதுன்ட்டு இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. கத்தாருக்கு கொண்டு வரதில் மஸ்ட் பேக் ஐட்டம்னா கண்டிப்பாக இந்த மிளகாத்தூளை வந்து சொல்லலாம். எப்பயுமே அம்மா வந்து அரைச்சி வச்சுருவாங்க, நான் வந்து எடுத்துகிட்டு போவேன். இந்த தடவை வந்து எதுவும் செய்ய வேணான்னு சொல்லிட்டேன். அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சாம்பாருக்கு, குழம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரே மிளகாத்தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, 1 கிலோ மிளகு அப்படின்னா 1.5 கிலோ வந்து மல்லி, மிளகு, சீரகம், வெந்தயம், மஞ்சள், கடுகு இது எல்லாமே 100 கிராமு, கடலைப்பருப்பு 150 கிராமு, பெருங்காயம் 50 கிராமு. பெருங்காயம் வந்துட்டு நாங்கள் கட்டி பெருங்காயம் எடுத்திருந்ததுனால அதை மட்டும் எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து மிஷினில் விட்டோம். அதுக்காக காய வைக்கிற அளவுக்கு வெயில் வரலைங்க. இதே காய வைக்கிற அளவுக்கு வெயில் இருந்தால் நல்லா காய வச்சு நம்ம மிஷினில் வந்து கொடுத்து அரைச்சிக்கலாம். மிளகாவும் நல்லா காயணும், அப்போ தான் அரைக்கிறப்போ நல்லாயிருக்கும். கத்தார்லேயே மிளகாத்தூள் அரைக்கிற மிஷின் எல்லாமே இருக்குது. ஆனால் இதுக்காக நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். அதோடு அங்கே மிளகாத்தூள் வந்து லைட்டாக ஒரு திரின்னு இருக்குது. இங்கே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக போட்டு தருவாங்க மிளகாத்தூள். அதனால தான் இங்கே அரைச்சாச்சு. நாங்கள் போடுறப்ப பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு 4 தடவை கிட்ட போட்டு எடுத்தோம். அப்போ தான் வந்து நல்லா நைஸ் வந்து வந்துருந்துச்சு. நீங்கள் கத்தாருக்கு பேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், உங்கள் வீட்டில் என்ன மாதிரி மசாலாலாம் யூஸ் பண்ணுவீங்களோ மறக்காமல் அதெல்லாம் பேக் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் அங்கேயே வந்து காய வைக்கிறதுக்காக எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா காத்தோட்டமாக ஒரு 1/2 மணி நேரம் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து பேக்கிங்கும் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு கவர் போட்டு பேக் பண்ணி செலோடேப் போட்டாச்சு. இதுக்குள்ளார ஒரு கவர் போட்டு பேக் பண்ணியிருக்கோம். மொத்தம் 2 கவர் போட்டு நல்லா செலஃபோன் டேப் போட்டு அடித்தாச்சு. அதுக்கப்புறம் வெளியில் பேக் பண்ணுறதுக்கு ஒரு கவர் வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து நாங்கள் கத்தார்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து நல்ல மொத்தமான கவரு. அதனால் இங்கே கத்தாரில் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு பேக்கிங்க்கு. ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருத்தாசலத்துக்கு போயிருந்தோம். இந்த ஷாப்போட பேர் வந்து மம்மு. இங்கே தான் வந்துட்டு ஸ்வீட் காரெல்லாம் வாங்க போகிறோம். இங்கே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இந்த தடவை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் 2 அதில் 2ன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். மெயினாக இந்த தடவை லக்கேஜ் தான் கொஞ்சம் ஷார்ட் ஆகிடுச்சு. அதனால் ஸ்நாக்ஸு கொஞ்சம் சுருங்கிருச்சு. இருந்தாலும் கொஞ்சமாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து பாத்திர கடைக்கு போயிட்டு கொஞ்சம் பாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பாக்ஸ் மாற்றலான்னு சொல்லிட்டு அப்படியே விசாகன் குட்டிக்கும் வந்து பாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் தட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். எப்பயுமே பாத்திரம் இது எல்லாமே வந்து ஊரில் தான் வாங்குறது. கத்தாரில் நான் வாங்கினது கிடையாது. ஊரில் வந்து நிறைய கலெக்ஷன் கிடைக்குமா, அதனால் அங்கேயே வாங்கிடுறது. மளிகை கடை, ஜவுளி கடை, பாத்திர கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடையும் விடாமல் ஏறி இறங்கி ஷாப்பிங்கை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பேக்கிங் தான். பேக்கிங் பண்ணுறதுக்காக வெயிட் மிஷினு, சிசரு, அதுக்கப்புறம் செலஃபோன் டேப்பு, ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, கத்தாரில் நாங்கள் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வராத ஒன்று வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்காக பேக்கிங் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே பேக் பண்ணணும். நான் வந்து திங்ஸ் எல்லாம் என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபாக ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சுருவேங்க. இவர் தான் ஷூட் கேஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து வைப்பார் பார்த்து. எப்பயுமே நீங்கள் வந்துட்டு ஊருக்கு பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. எனக்கு வந்து இருந்த மாதிரியே தெரியலங்க. போன வாரம் தான் ஃப்ளைட்டில் இருந்து இறங்கினோம். இந்த வாரம் திரும்பி ஃப்ளைட்டுக்கு வந்து போகிறோம். ஸோ நியர்பை ஒரு 10 நாள் தான் இருந்துச்சு. அதிலே வந்து ட்ராவலிங்கில் 2 நாள் போயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி வராதிங்க. நான் போன தடவை தீபாவளி அப்போலாம் வந்துட்டு நான் முன்னாடியே வந்துட்டேன்னா, அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 10 days இருந்தது. கொஞ்சம் வந்து இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா வந்தோம். அதுக்கடுத்து தீபாவளி ஷாப்பிங்கில் ஒரு 3 நாள் போச்சு.
அதுக்கப்புறம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கடுத்து மறுபடியும் இங்கே பேக்கிங், அங்கே பேக்கிங், அப்படியே பேக்கிங்காக போகுது. எல்லாரும் வந்துட்டு இதுதான் சொல்கிறாங்க, திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகாமல் ஃப்ரீயாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்குது. நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணலாம், அடுத்த 8 மாதத்துக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து அங்கே கிடைக்காது. ஒரு சில திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிறதா பிடிக்கும். அதனால திங்ஸ் எல்லாமே நம்ம பேக் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. இந்த தடவை பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா நான் பண்ணல, என் வீட்டுக்காரர் தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஷாப்பிங் தான் இந்த தடவை மேக்ஸிமம் வந்து நான் பண்ணது. பேக்கிங் ஃபுல்லாகவுமே அவர் தான் பண்ணிகிட்டு இருந்தார். லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோங்க, ஒன்று எடுத்துகிட்டு போனோம். அம்மா வீட்டில் இருந்த மாதிரியே தெரியலங்க, வெறுன்னு நாள் வந்து ஓடிருச்சு. இந்த 2 நாள் பத்தவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதோட குட்டீஸ் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தங்கச்சி பையன் அச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அச்சு பாப்பா வந்ததுலேருந்து இந்த ஊஞ்சலை விடவே இல்லை. காலையில் தூங்கி ஏஞ்ச உடனே ஊஞ்சல் கிட்ட வருவா, நைட்டு தூங்குறப்ப தான் இந்த ஊஞ்சலை விடும். இதிலே இந்த 3 குட்டீஸும் வந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க. யார் உட்காந்து ஊஞ்சல் ஆடுறாங்களோ அவங்களோடய சேர்ந்து அச்சுவோ விளையாண்டுக்கிட்டே இருக்கும். நானும் இவர்கிட்ட ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ் ஃபார் 2 days ஒன்லி அப்படி சொல்லி கேட்டிருந்தேன். ஆனால் இவர் வரவே வேணாமா, நீ இங்கே படிக்க வச்சிருப்பில்லைங்களே அப்படின்ட்டாரு. ஐயோ இவ்வளோ லாங் லீவ்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஊருக்கு கிளம்புறப்ப டைம் ஆயிடுச்சு, இப்படியே விட்டா நீ சாப்பிட மாட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் ஊட்டி விட்டாங்க. இவர் சைட்லேருந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு, இன்னும் சின்ன பாப்பா நீனு அப்படின்ட்டு. எவ்வளோதான் வயசானாலும் நம்ம அம்மாவுக்கு அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னுமே சின்ன பிள்ளைங்க தான். எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் நீ சின்ன பிள்ளைமா, உனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஊருக்கு கிளம்புறப்ப நான் கத்தார் வரலப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது எப்பயும் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, கார் வேற வெயிட்டிங்கில் இருக்குது, வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இங்கே எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. அவ்வளோதான், நம்ம நம்ம ஊருக்கு போகிறோம். பாய் ஹனீஷ். ஆமாம், டாடா பெரியம்மா, ஊருக்கு போகிறேன், பாய். ஹாப்பியா? பாய் டாடா. பாய் பாய் பாய். அம்மா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். எப்பயுமே ஊருக்கு வந்தேன்னா அந்த ஒரு ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்போ தான் அந்த ஃபீல் போகும்னு தெரியல. 10 வருஷம் ஆனாலும் அதே மாதிரி தான் இருக்குது. நான் தான் இப்படியா, இல்லை நீங்களும் இப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளைட் ட்ராவல் வீடியோ தான் வரும். இதில் நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் என்னெல்லாம் பண்ணோம், ஏர்போர்ட் லான்ச் எப்படி இருக்குது, ஃப்ளைட் ட்ராவல்லாம் எப்படி இருந்தது, அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.